ஹலோ எவ்ரிவன், நான் ஷர்மிளன் இபோகன். டிசிஎஸ்ல 12,000 எம்ப்ளாயிஸ் வந்து லே ஆஃப் பண்ண போறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி கேள்விப்படாட்டிக்கு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த லே ஆஃப் அப்படின்ற விஷயம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு காமனான விஷயம் தான் ஐடியில். ஓகேவா, இதை பார்த்து பேனிக் ஆகணும் அப்படின்றது அவசியம் இல்லை. பட் இப்படி லே ஆஃப் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கம்பெனியில் நடக்க போகுதுன்னா அடுத்து நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், ஸோ என்ன பண்ணணும், ஏன் இந்த லே ஆஃப் நடக்குது, ப்ளஸ் இந்த லே ஆஃப்ல சில அட்வான்டேஜஸும் இருக்குது, சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இது ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வீடியோ. ஓகேவா, வீடியோ எண்ட் வரையும் பாருங்க. நான் A to Z ஒரு செக்டாக வந்து நான் பேசுகிறேன், எல்லாமே கிளாரிட்டியாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதையுமே கிளாரிஃபை பண்ணுறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், டிசிஎஸ்ல எதுக்கு இந்த லே ஆஃப் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்றது கிளியராக நம்ம பார்த்துடலாம். டிசிஎஸோட ஒர்க் ஃபோர்ஸில் 2% ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து லே ஆஃப் பண்ண போகிறாங்க. இந்த 2% அப்படின்றது 12,000 எம்ப்ளாயிஸ் வந்து லே ஆஃப் பண்ணுறாங்க, ஓவரால் குளோபலில், இந்தியாவில் மட்டும் இல்லை. ஓகேவா, இந்த 12,000 பீப்புளுமே வந்து பர்டிகுலராக ரேண்டமாக சூஸ் பண்ணாமல் பர்டிகுலராக யாரெல்லாம் சூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் மிட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் சீனியர் லெவல் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்கன்னா அங்கே தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி லெவலுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கில் செட் யாருக்கெல்லாம் அன்லைன்டாக இருக்கோ, யாரெல்லாம் அதுக்கு ரெடியாக இல்லையோ அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி லே ஆஃப் பண்ணுவாங்க. ஆர் அண்டர் பர்ஃபார்மன்ஸ், லோ பர்ஃபார்மன்ஸில் இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் பீப்புள்ஸ்லாம் லே ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா, இதில் வந்து ஃப்ரெஷர்ஸ் லே ஆஃப் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டால் ஃப்ரெஷர்ஸ் இதில் டார்கெட்டடாக சொல்ல மென்ஷன் பண்ணது மிட் லெவல் சீனியர் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் வராதுன்னு கேட்டிங்கன்னா இதால் ஃப்ரெஷர்ஸ்க்கு ப்ராப்ளம் இல்லை. பட் முக்கியமான விஷயம், ஃப்ரெஷர்ஸ் யாராவது இந்த மாதிரி ஆன்போர்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஜஸ்ட் லைக் வெயிட் பண்ணிட்டு இல்லாமல் மற்ற கம்பெனிஸ்க்கும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ வெயிட் பண்ணாமல் மற்ற கம்பெனிஸ்க்கும் டார்கெட் பண்ணுங்க, இங்கே டிலே ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேவா, அண்ட் அதுக்கப்புறம் டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் தேவையோ அதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஆட்டோமேஷனாக இருக்கட்டும், க்ளவுட் டெக்னாலஜியாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் ஜெனுக்கு தேவையாக இருக்க ஏஐயாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஒரே நாள் நைட்லேயே லே ஆஃப் நடந்தோம்னா கேட்டால் இது இன்னைக்கு நடக்க போகிறது இல்லை. 2026 ஃபினான்ஷியல் இயர் தான் வந்து இந்த லே ஆஃப் நடக்க போகுது. அது வந்து இப்போவே அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் எம்ப்ளாயிஸ்மே வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக இருந்திருப்பாங்க அப்படின்னு தான். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு பேனிக் ஆகக்கூடிய விஷயம் கிடையாது. இப்படி ஒரு விஷயம் நடக்கும், அது வந்து இயர்லி நடக்கும். டிசிஎஸ்ல இயர்லி நடக்கலனா கூட இண்டிவிஜுவலாக நடக்கும், பல்காக நடக்கலனா கூட இண்டிவிஜுவலாக நடக்கும், அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அதை பற்றி நான் கிளியராக சொல்கிறேன். இதுக்கு நம்ம எப்படி ரெடி ஆகலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்னொரு விஷயம், இந்த மாஸ் ஹையரிங் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எக்ஸிட்டிங் எம்ப்ளாயிஸ், அதாவது இருக்கக்கூடிய எக்ஸிட்டிங் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ரீஸ்கில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிளைண்ட்ஸ்க்கு அப்கமிங்ல என்னென்ன மாதிரி ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிட்டிங் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ரீஸ்கில் பண்ணி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் யூஸ்க்கு வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அட் த சேம் டைம் யாரெல்லாம் வந்து அன்லைன்டாக இருக்காங்க, ரொம்ப வருஷமா ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜியில் அப்ஸ்கில் பண்ணாமலும் இருக்காங்களோ அவங்கள தான் டார்கெட் பண்ணி லே ஆஃப் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன மாதிரி குட் சைட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உள்ள ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கும் சரி, வெளியில் வரக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கும் சரி சேர்த்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு பல்காக லே ஆஃப் பண்ண போகிறாங்கன்னா அந்த இடம் வந்து வேக்கண்ட் ஆயிரும். ஓகேவா, ஸோ அதில் சில ரெக்வயர்மெண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் இருக்கும். ஸோ சில பேருக்கு ஃப்ரெஷ்ஷாக நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், நியூ டீம்ஸ் கிடைக்கும், அவங்களை அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி லே ஆஃப் ஒரு கம்பெனியில் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவாங்க, ஒன்று ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா அவங்க ஸ்கில்லை அப்கிரேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா, ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி ரோலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதில் அடுத்த லெவலுக்கு எப்படி போகலாம், அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அப்டேட்டடாக வந்திருக்கு, அதில் வந்து நம்ம சஸ்டெயின் பண்ணணும், சர்வே ஆகணும்னா அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய எம்ப்ளாயிஸ் அதுக்கான எஃபெக்ட்ஸ் எடுத்து மூவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா கம்பெனி ஸ்விட்ச் பண்ணிடுவாங்க. இது வந்து ரெண்டுமே வந்து எம்ப்ளாயிஸ்க்கு தான் பெனிஃபிட். மூணாவது விஷயம், நம்மளோட கம்பெனி டிமாண்ட் என்ன. இப்போ வந்து டிசிஎஸ் வந்து இதில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து கிளவுட் டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஆட்டோமேஷனாக இருக்கட்டும், ஏஐ பேசிஸில் இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அவங்களே சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, ஒரு வருஷம்னா கூட 6 months இருக்குது, 2026 வச்சுக்கோங்களேன். இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி அவங்களோட ரெக்வயர்மெண்ட்ஸ் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ஸ்கில் பண்ணி அந்த ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு மூவ் ஆகிட்டோம் அப்படின்னா கூட நம்ம ப்ரொஃபைல் சேவ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஹை டிமாண்ட் ஸ்கில் செட்டில் இருக்கிறதால நமக்கு அப்கமிங் வெளியில் போகும்போதும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், இன்டர்னலாகவும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் ரிஸ்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா. சரி ப்ரோ, இது எதுவுமே பண்ணாமல் லே ஆஃப் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லே ஆஃப் பண்ணாலும் முக்கியமாக இந்த மாதிரி எம்என்சிஸ் லைக் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, காக்னிஸ் இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ்லாம் வந்து லே ஆஃப் பண்ணுறாங்க. அதாவது டெர்மினேட் பண்ணாமல் லே ஆஃப் பண்ணுறாங்கன்னா 3 months பே வந்து தந்துடுவாங்க. மேக்ஸிமம் நோட்டீஸ் பீரியடுக்கான பே வந்து மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து சில பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு டைம் வரையும் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு சில போர்ட்டல் சம் கம்பெனிஸ் வந்து இது போடுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி லே ஆஃப் ஆனாலுமே எம்ப்ளாயிஸ் வந்து அப்படியே அனுப்பிச்சிட மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல லே ஆஃப் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அடுத்த கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகிற மைண்ட் செட் அப்போ தான் வரும். இப்போ டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்,
காக்னிசன்ட் இந்த மாதிரி கம்பெனி சம் ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி லே ஆஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்த லெவலுக்கே மூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி லே ஆஃப் பண்ணி நிறைய பீப்புள் நல்ல பொசிஷனுக்கும் போயிருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் இருக்கக்கூடிய மெயினான டிஸ்அட்வான்டேஜ்னா நான் என்ன பார்க்குறேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் சொல்கிறேன். மெயினாக இந்த லே ஆஃப்லாம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னா ஈவன் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற எம்ப்ளாயி இருந்தாலும் சம் கம்பெனிஸ் சம் டைம்ஸில் வந்து நம்ம லே ஆஃப் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அதுக்கான ரீசன்ஸும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, ப்ராப்பரான ரீசன்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரியர் கன்ஃபியூஷன்ஸ், அடுத்து என்ன பண்ணலாம், என்ன கம்பெனி போகலாம், சம்டைம்ஸ் வந்து ஜாப் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கரெக்டாக நம்ம கம்பெனிஸ்லாம் பார்க்காம ஏதோ ஒரு கம்பெனியில் போயிட்டு அங்கே ஒரு டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர்லாம் மாட்டிடுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் முக்கியமாக டிசிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ பெஞ்ச் பாலிசி அப்படின்றதாலே வந்து அவங்களோட ஸ்கில் செட்டுக்கு அலைன் ஆகாத ப்ராஜெக்ட்ஸ்லாம் அலைன் பண்ணி நம்ம அந்த கம்பெனியில் சர்வே பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்து இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு, நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னாலே அந்த நம்மளோட மைண்ட் செட்டுமே அதுக்கு வந்து ரெடியாக இருக்காது. சம்டைம்ஸ் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஐடியில் இருக்கீங்கன்னா உங்களோட ஜாப் வந்து என்றைக்குமே பெர்மனன்ட் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க டிசிஎஸ் வந்து கவர்மெண்ட் ஜாப் மாதிரிப்பா, நீங்கள் வந்து லாங் டைமுக்கு சஸ்டெயின் ஆகலாம் அப்படின்னு. எந்த ஒரு கம்பெனியும் கிடையாது. டிசிஎஸ்ல உங்களுக்கு இப்போ இந்த பல்க் லே ஆஃப் பண்ணுறதால அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இண்டிவிஜுவலாகவும் லே ஆஃப் பண்ணுவாங்க. உங்களுக்கு அது வந்து வெளியில் மேக்ஸிமம் தெரியாது. ஓகே ப்ரோ, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டிசிஎஸ் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த எம்ப்ளாயிஸாக இருக்கட்டும், விப்ரோவாக இருக்கட்டும், இல்லை இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து காக்னிசன்ட்டாக இருக்கட்டும், இல்லை லே ஆஃப் பண்ண போகிற எந்த கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு கூட எந்த ஒரு எம்ப்ளாயாக இருக்கட்டும், இந்த இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் ஃபாலோ பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அப்ஸ்கில்லாக வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன் டூல்ஸ். ஓகேவா, உங்களோட ரோலுக்கு ஆர் உங்களோட டெக்னாலஜிக்கு ரிலேட்டடாக கூட ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன் டூல்ஸ் வந்து எந்த அளவுக்கு அப்ஸ்கில் பண்ணி வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. நீங்கள் அதை செல்ஃபாகவும் லேர்ன் பண்ணலாம், இல்லை கம்பெனி ரிசோர்ஸஸும் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணலாம். ஒரு வேளை நீங்கள் வெளியில் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணிவிட்டு பை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணுற மணிக்கு எதுவும் ஒர்த்தாக நமக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் வந்து செல்ஃப் லேர்னிங்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அப்படி இல்லைனா கம்பெனிக்கே நம்ம கம்பெனிஸே சம் மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அதில் ஏதாவது வந்து ஒர்த்தாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுலேருந்து அப்ஸ்கில் பண்ணுங்கள். ஆனால் வந்து அப்கமிங்கில் வந்து நமக்கு கண்டிப்பாக ஆட்டோமேஷனில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், ஏஐ நாலேஜ் இருக்கணும். ஓகேவா, நம்ம இது வந்து நம்ம லேர்ன் பண்ணி தான் பண்ணலாம், இல்லை நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி கூட கற்றுக்கலாம். ஸோ அதனால் வந்து அதில் வந்து அதிகமாக வந்து நாலேஜ் டெவலப் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், எந்த கம்பெனியாக இருந்தாலும் இந்த ஜாப் செக்யூரிட்டி மட்டும் நம்பி இருக்காதீங்க. ஓகேவா, ஈவன் அது டிசிஎஸ்ஸாக இருந்தாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய மீம்ஸில் கூட பார்த்துருப்பீங்க, டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணுறது கவர்மெண்ட் ஜாபுக்கு ஈக்குவல். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அங்கே இண்டிவிஜுவலாக லே ஆஃப் நடந்தால் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. இந்த மாதிரி மாஸ் லே ஆஃப்னா மட்டும்தான் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மற்றபடி இண்டிவிஜுவல் லே ஆஃப்லாம் நடந்துச்சுன்னா ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எதுவுமே வெளியிலையும் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஐடி கம்பெனிஸ்குள்ளே. ஓகேவா, ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜாப் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த ஐடியில் மட்டும் நீங்கள் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. ஸோ அதனால் எப்பயுமே இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும். இன்னொரு விஷயம், நீங்கள் ஐடியில் இந்த ஜாப் செக்யூரிட்டி எதிர்பார்க்கலன்னா 3 விஷயம் நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒன்று உங்களோட ஸ்கில் செட். உங்கள் ஸ்கில் செட்டை நீங்கள் எந்த அளவுக்கு அப்டேட்டாக வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்வே பண்ணலாம். ரெண்டாவது நெட்வொர்க்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன்னா எனக்கு முக்கியமான காரணம் நெட்வொர்க்கிங் தான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நெட்வொர்க்கிங் டெவலப் பண்ணிக்கிறீங்களோ, அதாவது பீப்புள்ஸ் கூட கனெக்ட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அவங்க ஒர்க் பண்ணுற டெக்னாலஜியாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐடி ரிலேட்டடாக காசிப்ஸ் இல்லாமல் ஐடி ரிலேட்டடாக எவ்வளோ கற்றுக்க முடியுமோ கற்றுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் அடாப்டபிலிட்டி. இந்த அடாப்டபிலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும், எந்த ஒரு ரோலாக இருந்தாலும் ஐடியில் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி தான் இருக்கணும். நான் வந்து இந்த ரோலில் நான் ஸ்டார்டிங்கில் கரியர் ஸ்டார்ட் பண்ண சொன்னேன், இதில் தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரோலில் இருந்தேன், இப்போ ஒரு ரோலில் இருக்கேன். ஸோ அதுக்காக வந்து நான் அதை மிஸ் பண்ணுறேன்னு கேட்டால் கிடையாது. ஒரு ரோலையுமே வந்து ஒரு சேலஞ்சஸ் இருக்கும், ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும். இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் லாங் டைமுக்கு சர்வே பண்ணணும். தேர்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் லேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்கள் கம்பெனியில் இந்த மாதிரி லே ஆஃப்லாம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னா உங்க கூட ஒர்க் பண்ண பேர்ஸாக இருக்கட்டும், லிங்க்டின் நெட்வொர்க்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பீப்புள்ஸ் கிட்ட வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நெட்வொர்க்கிங் வந்து பெருசாக பில்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் பேர்ஸோட கனெக்ஷன்ஸ் எப்பயுமே இருக்கணும். ஸோ தட் நமக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் நமக்கு ரெஃபரல் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் நீங்கள் ஒரு கம்பெனிக்கும் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, அது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 4வது விஷயம், ஒரு பேக்கப் பிளான். எப்பயுமே வந்து நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் லைக் ஐடி இன்கம்மை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. ஓகேவா, ஃப்ரீலான்சிங் உங்களோட ஸ்கில்ஸ் வச்சு ஃப்ரீலான்சிங் பண்ண முடியும்னா தாராளமாக ஃப்ரீலான்சிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது சின்ன சின்ன டாஸ்கில் ஒரு பாசிவ் இன்கம் பில்ட் பண்ண முடியும், உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பேஷன் இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நீங்கள் அமௌண்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம், பாசிவ் இன்கம் வந்து டெவலப் பண்ணுங்கள். ஓகேவா, ஐடி ஜாப் வந்து பர்மனெண்ட் எப்பயுமே கிடையாது. பட் அதுக்காக வந்து நான் அதில் சர்வே பண்ண முடியாதுலாம் இல்லை. நீங்கள் ப்ராப்பராக நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா சர்வே பண்ணலாம். ஆனாலுமே வந்து எப்பயுமே இன்னொரு
சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும். இது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பேஷனை மணியாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்லை உங்களோட ஸ்கில் செட்டை ஃப்ரீலான்சிங் எங்கேயாச்சும் யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்லைனா இன்னொரு செட் ஆஃப் இன்கம் எப்படி ஏர்ன் பண்ணலாம், என்ன மாதிரிலாம் பண்ணலான்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இல்லைனா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ப்ராப்பராக எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் அதுலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ லாங் டைம் ஆஃப் பீரியடுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஞ்சாவது விஷயம், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மென்டல் ஹெல்த் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம செல்ஃபை வந்து இழந்துட்டோம்னு வைங்களேன், அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கவே முடியாது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட்டு சொன்ன 4 ஸ்டெப்போட இதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா அடுத்த ஸ்டெப், அந்த 4 ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ மென்டல் ஹெல்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, அடுத்து என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் இது ரிலேட்டடாக ஐடியில் ஒர்க் பண்ணுவாங்க ப்ரொஃபஷனல்ஸ், அவங்க கிட்ட வந்து பேசுங்க. இல்லை உங்களுக்கு மென்டார் யாராவது இருக்காங்க, கைட் பண்ணுறதுக்கு ஏதாவது பர்சன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட பேசுங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க. தவிர அதை பற்றி யோசிச்சு இந்த டிப்ரெஷன் உங்கள் மேலே நீங்களே ப்ளேம் பண்ணிக்கிறது, நான் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலையோ, இந்த மாதிரி பண்ணலையோ, இல்லை அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க. ஏன்னா இந்த ஸ்டெப் தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த லூப்புக்குள்ளே நீங்கள் ஸ்டக் ஆகிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. நமக்கு கரியர் கேப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். ஓகேவா? நிறைய கரியர் கேப் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா லே ஆஃப் ஆனதுக்கப்புறம் இது ஒரு ரீசனாக இருக்கும். நம்ம அடுத்து மூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நாமளே ப்ளேம் பண்ணியிருப்போம். இல்லை நமக்கான இது வந்து இல்லை அவ்வளோதான் அப்படின்னு நம்ம வச்சுருப்போம். பட் இதை விட்டுட்டு அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக யோசிச்சாலே நீங்கள் அடுத்தடுத்து வந்து மூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலி லே ஆஃப் அப்படின்றது வந்து ஒரு சம்டைம்ஸ் வந்து ஸ்கேரியான விஷயமா இருக்கலாம். பட் அந்த லே ஆஃபால் நிறைய பேரோட லைஃபும் மாறி இருக்கு. அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போயிருக்காங்க. நிறைய கம்பெனிஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ ஒரு கம்பெனி இருக்கீங்க, லே ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த கம்பெனி போகும்போது எப்படி இருந்தாலும் உங்கள் சேலரி டபுள் ஆகும், நல்ல கம்பெனியும் கிடைக்கும், பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான சான்சஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜான விஷயமும் இருக்குது. பட் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச இன்புட்ஸ் நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ டிசிஎஸோட அந்த லே ஆஃப் பற்றியும் சொல்லியிருப்பேன். ப்ளஸ் நீங்கள் உங்களுக்கு லே ஆஃப் ஆக போதுனா நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நமக்கு இந்த கம்பெனி இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க அப்படின்றதான் யோசிக்காம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றதான் யோசிக்கணும். ஓகேவா? என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், லே ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஏன்னா நம்ம சில கம்பெனிஸில் ரொம்ப நாளாக இருப்போம், நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். லே ஆஃப் பண்ணால் தான் நம்ம வெளியிலே போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் அதில் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கம்பெனி போகும்போது உங்கள் கரியர் லெவலே மாறிடும். நீங்கள் அப்போ ஃபீல் பண்ணீங்க, நான் இப்போ முன்னாடியே நான் பேப்பர் போட்டு போயிருக்கலாமே, எதுக்கு இத்தனை வருஷம் அந்த ஒரே கம்பெனியில் இருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆனவங்களோட லைஃப்பும் இருக்குது. ஸோ அதெல்லாம் யோசிச்சு அதெல்லாம் வச்சு தான் அந்த வீடியோஸ் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங்கில் என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் 1-to-1 மென்டார்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். என்கிட்ட நீங்கள் டேரெக்டாக பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்லாட் புக் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ராப்ளம் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் கொடுப்பேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.